ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் ரூமை விட்டு கிளம்பி கண்டுளம் மகிழ்ந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வலங்கைமான்ற ஊரில் பாடக்கட்டி மகாமாரியம்மன் திருக்கோயில் இருந்தது. அந்த கோயிலையும் இறங்கி மகாமாரியம்மனை தரிசிச்சுட்டு வெளியே வந்தோம். அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த கோயிலில் உடம்பு ரொம்ப பிரச்சனை இருக்குது, சீரியஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கூட வேண்டிக்கிட்டு பாடக்கட்டி நிறைவேற்றினாங்கன்னா, அந்த வேண்டுதலை நிறைவேற்றினா எந்த பிரச்சனையும் வராத விலகிடும்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ பாடகச்சேரிக்கு வந்துட்டோம். இங்கே கண்டுளம் மகிழ்ந்த பெருமாள், அம்பாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார். ரொம்ப பழமையான கோயில். நாங்கள் போயிருந்த நேரம் திருவோண நட்சத்திரன்றதுனால அபிஷேகமும் பார்க்க முடிஞ்சுது. அபிஷேகம் பார்க்க முடியும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அது எப்பயும் அமையாது பெருமாளுக்கு அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி அந்த கொடுப்பனை எங்களுக்கு கிடைச்சதுக்கு அந்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். நாங்கள் சாரி, ஸ்ரீதேவி பூதேவிக்கு சாரி, பெருமாளுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நல்லபடியாக மாற்றி நல்லா அலங்காரம் பண்ணி சாமிக்கு தீபாராதனை காமிச்சிட்ருக்கார் ஐயர். இந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க இதை பார்த்து தரிசிச்சுக்கோங்க. வெளியில் விநாயகரும் இந்த பக்கம் நாகர் சிலையும் இருக்குது. கோயிலுக்குள்ளே நுழையும் போதே ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அங்கேயும் கும்பிட்டுக்கிட்டு நாங்கள் ஒரு 7 மணி 7:15 கிளம்பிட்டோம். ஆலங்குடி குரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு 7:30 மணிக்கெல்லாம் போயிட்டோம். கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. உள்ளே போயிட்டுருக்கோம் லைனில். இப்போ குரு பயிற்சி நடந்ததுனால நிறையா தடுப்பாக கட்டியிருக்காங்க, கூட்டம் அதிகம் வரும்னு சொல்லிட்டு. அதில் சுற்றி உள்ளே போகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. குருக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டம் இருந்தது. இந்த குரு பயிற்சிக்கு கட்டின பூவெல்லாம் கூட இன்னும் காஞ்சி தொங்கிட்டு இருக்குது, இன்னும் எடுக்கலை போல் இருக்குது. சாமி தெரிகிறாரு. குருவை இப்படியே தரிசிச்சுக்கலாம். நீங்களும் தரிசிச்சுக்கோங்க. தூரமாக இருந்தது எடுத்ததுனால கொஞ்சமாக தான் எடுக்க முடிஞ்சுது. அப்படியே கும்பிட்டுக்கோங்க. இப்போ கோயிலுக்குள்ளார போயிட்டு சிவனை தரிசிக்க போயிட்டுருக்கோம். இந்த ஸ்தலத்தோட சிவனோட பேர் ஆபத் சகாயேஸ்வரர், அம்பாளோட பேர் ஏலவார் குழலி. உள்ளார சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு வெளியில் கொடிமரத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் அமைதியாக உக்காந்துக்கிட்டோம். திருப்தியாக இருந்தது. நைட்டுன்றதுனால கூட்டமும் கம்மியாக இருந்தது. நானும் என் சிஸ்டரும் செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு ஞாபகார்த்தமாக எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டுருந்தோம். வெளியில் தேர் பாருங்களேன், ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணி புதுப்பிச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு கிளம்பிட்டு அப்புறமா வீடியோ போடுறேன்.